2022 கேள்வி. நுண்மானி திரு கணிச்சோட சேர்ந்த வளர்ந்த பிள்ளையார். கதிர்கோளும் பட்டடையும் ஒன்றை ஒன்று தொடும்போது ஒரு நுண்மானி திரு கணிச்சியின் அளவுடை ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு உலோகக்கோளம் கதிர்கோளுக்கும் பட்டடைக்கும் இடையே சரியாக வைக்கப்பட்டிருக்கும் போது உள்ள அளவுடை ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளது. திருகுபுரிடை 0.5 மில்லிமீட்டர் ஆக இருக்கும் அதே வேளை வட்ட அளவுடையின் 50 பிரிப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. உலோகக்கோளின் சரியான விட்டம் யாருன்னு சொல்லி கேட்டியாங்க. அப்போ முதலாவது படத்தில் கதிர்கோளும் பட்டடையும் ஒன்றை ஒன்று பொருந்துகிற சந்தர்ப்பத்தில் பூச்சிய வலு வரும். ரெண்டாவதுல வாசிப்பு வரும். அந்த கோலத்தை வச்சுருந்த வாசிப்பு வரும். வாசிப்புலேருந்து பூச்சிய வலுவை கூட்டி கழிச்சோம்னா கூட்டணும் கழிக்கணும் ரெண்டுலேயே ஒன்று செய்ய வேண்டி வரும். செஞ்ச மனுஷன்னா சரியான விட்டம் வரும். இந்த கேள்வியில் 0.5 மில்லிமீட்டர் 50 பிரிச்சுக்காங்க. அப்போ 0.5 50 1 100. அப்போ 0.01 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை. முதலாவது வேலை இழிவெண்ணிக்கையை பார்க்கணும். ரெண்டாவது பூச்சிய வலுவை கழிக்காம இந்த கேள்வியை செய்யலாம். அதாவது கணிக்காம நேரடியாக இந்த கேள்வியை செய்யலாம். அப்படின்னு சொன்னால் பூச்சிய வலுங்கிற என்ன பிள்ளையார் ஒன்று ஆரம்பத்தில் அமர்த்துற டைம்ல பூச்சிய வாசிப்பை காட்டாம ஏற்கனவே ஏதாவது ஒரு வாசிப்பை காட்டி இருந்துச்சுன்னு சொன்னா, உதாரணமாக பூச்சியத்தில் துவங்காம 5ல் துவங்கி இருந்துச்சுன்னு சொன்னா ஏற்கனவே 5 தர இழிவெண்ணிக்கைங்கிற வாசிப்பை வாசிச்சுட்டு ஏற்கனவே 45 காட்டி இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு பிறகு 5 வாசிச்சு அதுக்கு பிறகு தான் வாசிப்பு துவங்க போகுது. ஏற்கனவே 5 காட்டி இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளோட இறுதி வாசிப்புலேருந்து 5 கழிக்கணும். ஏற்கனவே 45 காட்டிச்சுன்னு சொன்னா 50/45ங்கிற 5 அளவுடைக்கிற வாசிப்பை இறுதியில் கூட்டணும். இங்கே என்ன நடந்துக்கிட்டு பார்ப்போம். இங்கே நமக்கு என்ன நடந்துக்கிடுச்சுன்னா பிள்ளையார் பூச்சியம் பொருந்த போல நமக்கு 1 2 3 மூணாவது குறி. இப்போ பூச்சியத்தில் இருந்து ஒரு ஏயை பார்த்துருந்துச்சுன்னா பிள்ளையார் இது பூச்சியம் வந்துச்சுன்னா இதில் சரியா இதில் பூச்சியம் என்ன இன்னைக்கு இதில் பார்த்துருந்துச்சுன்னா பிள்ளையார் 1 பூச்சியம் இஞ்சால 4 இஞ்சால 5. சரி அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னா இந்த வட்ட அளவுடைய மூணாவது குறி வந்து ஏற்கனவே வாசிச்சுட்டு. அப்போ நாம் இப்போ என்ன வளமையா செய்யறோம். அப்புறம் என்ன செய்வோம்னு சொன்னா 3 தர இழிவெண்ணிக்கையை கணிச்சு வச்சு போட்டு இறுதி வாசிப்புலேருந்து இதை கழிப்போம். நான் எம்சிக்கு தானே செய்ய போகிறோம். ஆகவே நாம் என்ன செய்யலாம் சொன்னா இறுதி வாசிப்புல இருந்து இந்த 3 அலகை கழிச்சு போட்டு மிச்சத்தை கேள்வி செஞ்சா தெரியானே. இப்போ படம் பியை பாருங்க. படம் பியில் இது 2வது, இது 3வது, இது 4, இது 2.5, இது 3.5. அப்போ 3.5ஓட நமக்கு எத்தனாவது பிரிவு பொருந்திக்கிறதுனா 30 வட்ட அளவுடைய 31வது பிரிவு. வட்ட அளவுடைய 31வது பிரிவு பொருந்திருக்கு. அப்போ நமக்கு வாசிப்பு என்ன விலை போனதுனா பிள்ளையால் 3 நமக்கு இங்கே வாசிப்பு என்ன விலை போனதுனா பிள்ளையால் இங்கே 3.5 ஆகி. அப்போ 3.5 ஆகி 3.5 சாக இந்த 31வது பிரிவுக்குள்ள பிள்ளையால் ஏற்கனவே 3 பிரிவை வாசிச்சுட்டார். அப்போ இந்த 3 பிரிவை கழிக்கணும். அப்போ 31ல் 3 போயிடுச்சுன்னா 28. அப்போ 0.28. அப்போ 3.5 சக 0.28 கூட்டினோம்டா 3.78. மனசார செய்யணும் கேள்வி. 3.7 மில்லிமீட்டர் வாசிப்பு. 3.7 மில்லிமீட்டர். அப்போ 3.7 மில்லிமீட்டர் சொன்னால் 78 மில்லிமீட்டர். 3வது ஆன்சர். இதை வளமையான முறையில் செய்யலான்னு நான் பிடிச்சிருந்தேன் பிள்ளையார். இழிவெண்ணிக்கை சமன். இழிவெண்ணிக்கை சமன் சில பப்ளிக் நம்ம செய்யலாம் எழுதிக்காங்க. 0.5 வடிவா மில்லிமீட்டர்லாம் போடுவாங்க. அப்போ 0.5 அந்த மில்லிமீட்டரை நான் 50ஆக பிரிக்கும் போது 0.01 மில்லிமீட்டர் எடுத்து காட்டுவாங்க. அதுக்கு பிறகு பூச்சிய வலுவை காணுவாங்க. பூச்சிய வலு என்னன்னு சொல்லி பார்த்தா நேர்பூச்சிய வலு. அப்போ 3 தர 0.02 பெருக்குவாங்க. பெருக்கினா 0.03 காணுவாங்க. அதுக்கு பிறகு இதர வாசிப்பு எடுப்பாங்க. அதர வாசிப்பு என்னன்னு சொன்னா பிள்ளையார் அதர வாசிப்பு என்னன்னு சொன்னா இறுதி வாசிப்பு எடுப்பாங்க. இறுதி வாசிப்பு. அப்போ இறுதி வாசிப்பு எடுத்தா என்ன வருதுன்னா பிள்ளையார் 3.5 சாக பொருந்தும் பிரிவுகளின் எண்ணிக்கை தர இழிவெண்ணிக்கை 0.02. அப்போ நான் அதை கணிக்கவே இல்லை. 3.81 எடுப்பாங்க. 3.81 மில்லிமீட்டர் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு இறுதி விட்டம் சமன்
இறுதி வாசிப்பு பூஜ்ஜிய அளவு கழிப்பாங்க. அப்போ 3.81 7.03 கழிச்சா 3.78 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த நாளில் நான் என்ன செய்யணும் அப்படியா, இதை மனசால பார்த்தா இதில் 3வது பிரிவை மட்டும் எடுக்கணும். இந்த 3வது பிரிவு ஏற்கனவே வாசிச்சு இருந்ததால இதை நான் 31 சேர்த்து கூட்டுறேன். 31 இருந்து இந்த 3 கழிக்கணும். 31 இந்த 3 கழிச்சா 28. அப்போ 3.5 சக 28 தர தசம் 0. அப்போ 3.5 சக தசம் 28 3.78 மனசால 28 இதில் 4 ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. இது ஒரு எஸ்ஏ, இது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எஸ்ஏக்கு வந்துச்சுன்னா இந்த 4க்கு மார்க்ஸ் இருக்கு. ஆனால் இது எம்சிக்கு. அப்போ எவ்வளவுக்கு நாம் இதை கிளியராக குயிக்காக பிள்ளையா செய்யப்படா பிள்ளையார், நான் ஈஸியாக செய்யணும் பிள்ளையா செய்யப்படா, சரியாக செய்யணும். சரி அப்படியா, இதில் என்ன இதில் 8 நாள் ஒரு விட இருக்கணும். அண்ணா 8 நாள் இருக்கு. என்ன காரணம் முடிச்சுன்னா கூட்டுறாங்களுக்கு இதை கழிக்கிற கூட்டுறான்னு தெரியாமல் வாராங்களுக்கு 3.81 சாக 0.03 3.84 அவங்க எடுப்பாங்க பிள்ளையா செய்கிறாங்க. சரி அப்படியா, இது ஏற்கனவே 47 இருந்துச்சுன்னா அப்படியா, இது இப்படி இருந்துச்சுன்னா இது 0 இது இதில் 47 இருக்கார். 47 எப்பவுமே இதில் 47 இருக்கார். இப்போ இது 47 இது பொருந்தி இருந்துச்சுன்னா 47 பொருந்துச்சுன்னா நான் இதுக்கு போகிற சுழட்டோ போல தான் இந்த பூஜ்ஜியம் பொருந்த போகுது. இதுக்கு போகிற 3 பிரிவுக்கு போகிறதான் பூஜ்ஜியத்துக்கு போகிற 0 பொருந்த போகுது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 பிரிப்பு இடையில வாசிக்கிறதுக்கு இருக்கணும். ஆகவே இந்த 3 பிரிப்பு வாசிச்சது பிறகு தான் பூஜ்ஜியத்தில் இந்த வாசிப்பு துவங்க போகுது. அப்படி வந்துருந்துச்சுன்னா 3.8 வந்திருக்கும். ஆகவே எம்சிக்கிற கேள்வி செய்யக்கூட பிள்ளையார் மெனக்கிடப்படா, பூச்சி அளவை கழிச்சு கூட்டி பூச்சி அளவை கணிச்சு மெனக்கிடப்படா. டைரெக்டா 31 பிரிவில் இருந்து 3 கழிச்சா 28 பிரிவு. அப்போ 3.5 சக 28 3.78 டைரெக்டா வந்துடும். சரி, இதை விலைங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு 3வது ஆன்சர். எல்லாம் மில்லிமீட்டர்ல இருக்கிற கவனமா. ரெண்டாயிரத்தி 20 4ஆம் கேள்வி. ஒரு நேர்கோடு வழியே செல்லும் பொருளின் வேகநேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. t=0 தொடக்கம் t=4 செகண்ட் வரைக்கும் பொருளின் சராசரி வேகம் கட்டிக்காம பிள்ளையார். ஆகவே இது 3 செகண்ட், இது 4 செகண்ட், இது 3 ms-1. ஆகவே இந்த பரப்பையும் கண்டு 4ஆல் பிரிச்சாச்சு. அப்போ இது 3 இது 1. அப்போ இது 3 இது 1. அப்போ 10 மொத்தம் 10 மீட்டர் 4 செகண்டுக்கு போயிருக்கு. 4 செகண்டுக்கு போய் 10×4 2.5 ms-1. இந்த கேள்வி எல்லாரும் இலகுவாக செய்வீர்கள். இந்த கேள்வியில் ஒன்றுமே இல்லை. டைரெக்டாக வேகநேர வரைப்பு உள்ளடக்கும் பரப்பு வந்து அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சிக்கு சமன். அப்போ 9 1 10×4 2.5 ms-1. 3வது ஆன்சர். 2.5 ms-1 3வது ஆன்சர். சரியா உள்ள? ஓகே, அடுத்த கேள்வி. ரெண்டாயிரத்தி 20 5ஆம் கேள்வி பிள்ளையார். 2020 5ஆம் கேள்வி பாருங்க. நீளம் கேபிட்டல் எல்லையும் திணிவு கேபிட்டல் எம்மையும் உடைய ஒரு மெல்லிய சீரான கோல்
ஏபி உருவில் காட்டப்பட்டுள்ளது. கோலிற்கு சமாந்தரமாக தூரம் வையில் இருக்கும் அச்சு பிக்யூ பற்றி கோலின் சடத்துவ திருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கோல் ஏபியில சடத்துவ திருப்பம் அச்சு பிக்யூ பற்றி கேட்டிருக்காங்க. நிறைய பிள்ளைகள் சமாந்தர அச்சு தேட்டம் எல்லாம் பாவிச்சு கிழிச்சு இந்த கேள்வியை போலயா ஆன்சர் இருக்காங்க. இந்த கேள்வி வெரி சிம்பிள் கேள்வி, பேசிக் தியரி. எம் திணிவு அச்சில இருந்து ஆறு தூரத்தில் இருந்தால் சடத்துவ திருப்பம் என்ன பிள்ளையால் எம்ஆர் வர்க்கம். அதே தான் கேட்டிருக்காங்க. கோல்ல நீளம் நமக்கு தேவையே இல்லை, கோல்ல நீளம் நமக்கு தேவையில்லை. கோல்ல திணிவு எம்ஆம் பிக்யூ அச்சிலிருந்து வை தூரத்தில் இருக்காங்க. ஆகவே இதான் கோல் பிள்ளையார். இதுல இந்த சிவத்த மார்க்கர் தான் அச்சு பிக்யூ. இதான் கோல் என்று சொன்னா இந்த அச்சு பற்றி இந்த கோல் இப்படி சுழல போகுது. ஆகவே இவர திணிவு எம் தூரம் வை என்றா டிரெக்டா எம் வை வர்க்கம் வருமா இல்லையா பிள்ளையார்? எந்த அச்சு பற்றி சுழல போகுது அந்த அச்சு பற்றி சடத்துவத்திற்கு வந்து இதுக்கு இந்த அச்சு பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த அச்சு பற்றி பூஜ்ஜியமே என்ன சொன்னா இது ஒரு கோல்லா. அப்ப இது ஒரு கோல் சொன்னா இந்த அச்சுக்கு ஆறை புறக்கணிக்கத்தக்குங்கிறதால பூஜ்ஜியம். இதுக்கு புறக்கணிக்கக்கூடிய ஆறு இந்த சடத்துவத்திற்கு வந்து ரைட் பிள்ளையார். அப்ப இதுக்கு என்னதுக்கு சமாந்தர அச்சு தேட்டத்துக்கு போறேன். இவர திணிவு எம் தூரம் வை என்று சொன்னா எம் வை வர்க்கம் சொல்லி டிரெக்டா வருவார். மூணாவது ஆன்சர் சரியா பிள்ளையார்? அப்ப அஞ்சாவது கேள்விக்கு டிரெக்டா மூணாவது ஆன்சர் எம் வை வர்க்கம். சரி அப்படியா? திணிவு தூரத்தின் வர்க்கம், அவ்வளவுதான் இந்த கேள்வியில குழம்புறதுக்கு. ஆனா இந்த கேள்வியை பார்த்த உடனே எல்லாரும் அந்த சமாந்தர அச்சு தேட்டம் தெரிஞ்சிருந்ததுனால டாக்டர் எல்லாரும் சமாந்தர அச்சு தேட்டத்தை போட்டு குழம்பிட்டாங்க. ஆகவே இந்த கேள்வி ஒரு மிக இலவான கேள்வி பிள்ளையார். பத்தொன்பதாம் கேள்வி பிள்ளையார். சரியா? இந்த கேள்வியை பாருங்க பிள்ளையார். ஏபிசிடி எக்ஸ் சிடி. இதை பாருங்க பிள்ளையார். ஒரு சீரான கம்பியாலான முறையே R2 R2 R3 ஆரைகளை உடைய ஏபிசிடி எனும் 4 வளையங்கள் ஒரே புள்ளியில் மூட்டுவதன் மூலம் உருவில் காட்டப்பட்டுள்ள கூட்டுப்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. புள்ளி எக்ஸிலிருந்து கூட்டுப்பொருளின் புயிர்ப்பயனுக்கான தூரத்தை கேட்டியாங்க. அப்ப இவர ஆரை ஆர், இவர ஆரை ஆர், இவர ஆரை 2R. அப்ப இது 2R. அப்ப இதுல மையம் நைக் இதிரையும் 2R. சரி, அப்ப இதிரையும் 2R. பெரியவர் 3R. இப்ப புயிர்ப்பயம் கேட்டா நமக்கு புயிர்ப்பயம் காண அப்படின்னு சொன்னா யாராயினும் ஒரு புள்ளியில புயிர்ப்பயம் காணச்சுன்னா எக்ஸ் பார காணச்சுன்னா அந்த அச்சிலிருந்து ஒவ்வொரு பொருளையும் தனித்தனி புயிர்ப்பு மையத்தை கூட்டுறது. தனித்தனி புயிர்ப்பு மையத்தை கூட்டி போட்டு மொத்தமா எல்லா தலையும் பிரிக்கணும். மொத்த திணிவால பிரிக்கணும். சரி, அப்படி மொத்த திணிவால பிரிக்கணும். இதுல இந்த கேள்வியை சிம்பிளா வழங்கணும் பிள்ளைகள். என்ன காரணம் பண்ணுச்சுன்னா இந்த கேள்வியில பிக்கும் சிக்கும் புயிர்ப்பு மையம் இங்கால இடப்பாக்கம் 2Rம் வலப்பாக்கம் 2R மேல போகுது. அப்ப நான் வலப்பாக்கம் பிளஸ் எடுத்தேன், இடப்பாக்கம் மைனஸ் என்று வேணும். அப்ப நான் சிம்பிளா பாவிக்க முடியாது. அப்ப வலப்பாக்கம் நான் பிளஸ் 2R போட்டேன், இடப்பாக்கம் மைனஸ் 2R வரும். இதுல எல்லாமே இடப்பாக்கம் இருக்கிறதால நான் இஞ்சால பக்கம் பிளஸ் எடுக்கேன், இங்கால பக்கம் மைனஸ் எடுக்கேன், இஞ்சால பக்கம் மைனஸ் எடுக்கேன். அப்ப இஞ்சால மைனஸ் 2R வரும் பிள்ளையால், இங்கால பிளஸ் 2R வரும் பிக்கும் சிக்கும். இப்ப செல்லுங்க பிள்ளையால் ஏற தூரம். இப்ப இது எல்லாத்துக்கும் திணிவை பார்க்கணும் பிள்ளையார், திணிவு. அப்ப
கோல்ல நீள அடர்த்தியை நம்ம பார்த்த மாட்டோம். அப்ப நம்ம மொத்த திணிவு தானே பிள்ளையால் நீள அடர்த்தியை பார்த்த மாட்டேன்னா பிள்ளையால் நீள அடர்த்தி என்ன நடக்க போகணுச்சுன்னா நீள அடர்த்தி மொத்தமா ஒன்றிருக்கும். ஆகவே நீள அடர்த்தி மாறலைன்னு சொன்னா கோல்ல திணிவு வந்து நீளத்துக்கு நேர் வயசான. அப்ப கோல்ல திணிவு நீளத்துக்கு நேர் வயசாம நீளம் வந்து 2πr. அப்ப நீளம் வந்து ஆரைக்கு நேர் வயசாம. அப்ப திணிவு கோல்ல நீளம் வந்து ஆரைக்கு நேர் வயசாம கோல்ல திணிவு வந்து நீளத்துக்கு நேர் வயசாம. ஆகவே திணிவு வந்து ஆரைக்கு நேர் வயசாம. அப்ப நான் ஏற திணிவை சிமோல் எம்மன்ட்டு போடுறேன். ஏன்னா சின்ன வர மடங்கா தான் எடுக்க போறேன். ஏற திணிவு சிமோல் எம்மன்ட்டு சொன்னா ஏற புவிப்பு மையத்துக்கான தூரம் வந்து 6ஆக இருக்க போகுது. வேற 6 6 இருக்க போகுது. பீர 6 2 6ங்கிறதுனால அவர திணிவு வந்து 2m இருக்க போகுது. அவர புவிப்பு மையத்துக்கான தூரம் வந்து 2 6 இருக்க போகுது. சீர திணிவு வந்து 2m இருக்க போகுது. அவரை புவிப்பதற்கான தூரம் -2 6 ஆகிக்க போகுது. டீர திணிவு வந்து 3m ஆகிக்க போகுது. டீர திணிவு வந்து 3m ஆகிக்க போகுது. அவர திணிவு மையத்துக்கான தூரம் வந்து 3 6 ஆக இருக்க போகுது. ஏன் நான் நிர்வசம் நடத்தினா பிள்ளையால் இங்க இருக்கிற எல்லாத்தோடையும் வெட்டுப்பாடு போயிருக்கு. மேலுக்கு மேம்பிடிக்கு கீழுக்கு மேம்பிடிக்கு. ஆகவே எல்லாமே 2π வெட்டு பதத்தால நீங்க நீள அடர்த்திய லம்டா அல்லது ரோ அல்லது தீட்டா என்ன போட்டு மொத்த நீளத்தை காணக்கூடிய எல்லாத்திலையும் 2π லம்டா வந்து எல்லாத்திலையும் வெட்டுப்படும். அப்ப எல்லாத்திலையும் வெட்டு பார்த்தா இந்த விகிதங்கள் மட்டும் தொடர்ச்சியாக மாறாம இருக்க போகுது. இப்ப இந்த சமன்பாட்டுல போட என்ன நடக்க போகுதுன்னா பிள்ளையால் ஏக்கும் பிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பிக்கும் சிக்கும் இந்த பெருக்கத்தை பார்த்து பிள்ளையால் பீரையும் சீரையும் 2m தர 2 6 2m தர -2 6 சேர்ந்து 0 ஆகிரும். பிக்கு திணிவு தர தூரத்துல வர்க்கம். அப்ப பியும் சியும் வந்து ஆனால் கீழுக்கு வர மொத்த திணிவுல மாற்றணும் பிள்ளையால் கீழுக்கு வர மொத்த திணிவுக்கும் நான் எல்லாத்தையும் சேர்த்து கூட தாமணும். 4 3 7 3 8ஆல பிரிக்க தாமணும். ஆகவே இப்ப இதுக்கு சடத்துவ திருப்பம் எக்ஸ்ல என்ன வரப்படுதுன்னா பிள்ளையால் m தர r அதன் கீழ் 3m தர 3r. அப்ப mr பிளஸ் 9mr 10mr இன் கீழ் x பார் சமன் 10mr இன் கீழ் மொத்த திணிவு 8m. ஆகவே பிரிச்சு நினைச்சேன்னா 5r இன் கீழ் 4 சொல்லி வருவார். ஆகவே நான் சிம்பிளா ஒரு விஷயம் என்ன பிள்ளையார் திணிவு வந்து ஆரைக்கு நேர்வசம் எடுக்கப்படும். எல்லா டைம்லயும் செய்யலாம். இங்க என்ன நடக்கப்படுது பிள்ளையார் நான் மேலுக்கும் கீழுக்கும் புவிமையம் வரக்கூட அது எல்லாம் ஒரே வகையானது சொன்னா இந்த கன்செப்டா பாவிக்கலாம் அல்லது அடர்த்திகள விகிதம் பாவிக்கணும். இங்க எல்லாம் ஒரே திரவியத்திலான சீரான கம்பியல் எல்லாம் 4 மூட்டப்பட்டு சரியா பிள்ளையார். அப்ப எல்லாமே ஒரே உலோக கம்பியால் ஆக்கப்பட்டீங்க. அப்ப எல்லாம் ஒரே உலோக கம்பியால் ஆக்கப்பட்டீங்கிறதுனால வேற ஒரு கம்பி அந்த கேள்வி கஷ்டமா இருக்கும். செய்யலாம் அந்த கேள்வியை பிள்ளையார். அப்ப தரவுகள் கூட தரணும். அப்ப இருக்கிற தரவுகளை பாவிச்சு நான் மிக இலகுவாக பிடிச்சிருந்தேன் நினைச்சேன் பிள்ளையார். இதுகள்ல திணிவை எடுக்க தூரத்தை எடுக்க இது ரெண்டும் 0 ஆகிடும். இந்த ஒரு பிள்ளைகள் ஒரு மிஸ்டேக் விடும். என்ன காரணம் நினைச்சேன் பிள்ளையார் இது ரெண்டையும் 0 ஆக்கி போட்டு கீழுக்கு அந்த 2 திணிவையும் முட்டு போட்டு டிரெக்டா 4 போடுவாங்க சிலாக்கள். அப்ப இவ்வளவு 4m போடுறாங்களுக்கு 5 6 2 வந்துருக்கு 4 வந்துருக்கு மிஸ்டேக் செய்யறாங்களுக்கு. சரி பிள்ளையார் இது ரெண்டும் 0 ஆகுதுங்கிறதுக்காக வேண்டி கீழுக்கு கூட்டு பருவத்தை விடலாமா பிள்ளையார்? கீழுக்கு போடணும். மொத்த திணிவு தான் கீழுக்கு போடணும். அப்ப மொத்த திணிவு என்ன பிள்ளையார்? மொத்த திணிவோ 8m. அப்ப 8m இருக்கு சரியா பிள்ளையார். அப்ப இதை மனசார ஒரு ஆள் சும்மாவே ஒரு ஆள் செய்யலாம் என்ன பிள்ளையார் இந்த மேலுக்கு வர கூறுகளை விட்டு போட்டு கீழுக்கு விளங்கும். இதுக்கு m 2m 2m 3m. அப்ப மொத்தம் 8m வரப்போகுது. 5 தர 3 3 தர 3 சக 1 தர 1. அப்ப 10 6 8. அப்ப 5 6 4 சொல்லி மனசார எடுக்கலாம். ஒரு இலக்குவான கேள்வி. ஆனா நிறைய பிள்ளைகள் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருக்கும் சரியா பிள்ளையார். ஆகவே இந்த கேள்விக்கு 5 6 4 நமக்கு ஆன்சரா வர போறது 2வது ஆன்சர்.
இதோட ஒரு இலகுவான கேள்வி வழங்கினோட இந்த கேள்வியில் நான் செஞ்ச ஒரே ஒரு வேலை இந்த நேர்வே சமனால தான் இந்த கேள்வியை நான் லேசாக்கியிருக்கேன். இல்லாட்டி இந்த கேள்வி நான் 2 பையாரால் பெருக்கி லம்டாவால் பெருக்கி நான் திணிவை உண்மையான திணிவை லம்டாவிலையும் 2 பையாரிலையும் கண்டு எல்லாத்தையும் போட்டு பிரதியிட்டு வெட்டி சைவராக்கி எல்லாம் செஞ்சு சில நேரம் பிள்ளையாருக்கு ஆன்சர் எடுக்க வேண்டி வரும். நான் வேலை கூடி ஆன்சர் பிள்ளைக்கு சரி அப்படியா அப்படி இதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும். கேள்வி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு யூக்குழாயின் இரு புயங்களில் உள்ளேயும் நீரும் தேங்காய் எண்ணெயும் இடப்பட்டுள்ளன. நீர் எண்ணெய் இடைமுகம் நிலைக்குத்தாக குழாயின் நடுவில் உள்ள என கொள்க. ρW நீரின் அடர்த்தி, ρ0 தேங்காய் எண்ணெய், ρ oil தானது, ρO தேங்காய் எண்ணெய் நடத்தி. இந்நிலைமை தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருதட்டாம். ஆகவே நான் யூக்குழாய் இருக்கிறோம் இல்லையா, நிலைக்குத்தாக்குறேன். இந்த தேங்காய் எண்ணெய் சொல்றேன். சரி அப்படியா இதுல எப்போதும் உண்மையான விஷயம் என்னன்னு நம்மளால் எப்போதும் உண்மையான விஷயம் இடைமுகத்திலிருந்து 2 பக்கமும் அமுக்கங்கள் சமனாயிக்கும். அப்ப இவ்வளத்தை இருக்கிற அமுக்கம் சமனாயிக்கும். இவ்வளத்த வழி அமுக்கம் பை என்றா இவ்வளத்த வழி அமுக்கம் பை என்று சொன்னால் நமக்கு இந்த உயரம் நான் இதுக்கு சொல்ல முடியாது. இது H2, இது H1, இது ρ1, இது ρ2 பிள்ளையார். எப்போதும் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா இவ்வளத்தை அமுக்கத்தை 2 பக்கமும் சமப்படுத்துவோம். பை பிளஸ் H1 ρ1 சமன் பை பிளஸ் H1 ρ1 G சமன் பை பிளஸ் H2 ρ2 G. G பை கேன்சல் ஆனா H1 ρ1 சமன் H2 ρ2 சரி வரும். இது எப்பயும் உண்மையான விஷயம். இந்த மேற்பரப்புல இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம் இல்லையா. இந்த கேள்வியில இடையில ஒன்று போட்டிருக்காங்க. இப்படி இடையில இந்த ஒரு உயரம் இருக்காங்க H3 H4 சரியா. இப்ப கேள்விக்கு வருவோம். A கூற்று என்ன சொல்லலாம்னு சொன்னா A கூற்று புள்ளி P இல் உள்ள அமுக்கம் சமன் புள்ளி Q இல் உள்ள அமுக்கம். அப்ப இந்த கோட்டுக்கு சரியா இங்கால P அங்கால Q. ஆகவே இது ரெண்டுலையும் அமுக்கங்கள் சமனாக இருக்கும். அது எப்போதும் முன்பு நமக்கு தெரியும், பொதுமை பரப்பு. ஆகவே கூற்று A வந்து சரி. கூற்று Bக்கு வருவோம். கூற்று B H1 ρW சமன் H2 ρ0. அப்ப நான் இங்க வெளிக்காட்டின தத்துவத்தின் படி இது ரெண்டுலையும் பாரு H1 90 இதுல ρ1 பல ρW இங்க ρ2 பல ρy. ஆகவே B கூற்றும் சரி. C கூற்று என்ன சொல்லலாம்னு பிள்ளையால் H3 ρW சமன் H4 ρ0. ஆகவே இந்த என்ன சொல்லலாம்னா இந்த 2 புள்ளிலையும் ஒரே அமுக்கம் சொல்லலாங்க. இந்த 2 புள்ளிலையும் ஒரே அமுக்கமாக இருந்தால் இந்த 2 புள்ளிலையும் ஒரே அமுக்கமாக, அதாவது அவங்க பாவிக்கிற தத்துவம் தான் H3 ρ3 சமன் H4 H3 ρ1 சமன் H4 ρ2. அவ இதை அதாவது ஒரே புள்ளியில இதை சமப்படுத்தலாம் போல வராங்க. அது சமப்படுத்தலாம்ங்கிற போல வந்தா இந்த கேள்வி பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். என்ன காரணம்னு சொன்னா ஒரே கிடைமட்டத்துக்கு பாவிச்சு பழையினாங்க எல்லாரும்
அந்த சந்தேகம் இருக்கோல ஒரு புத்திகார பிள்ளை என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு புத்திகார பிள்ளை சரியா இவ்வளவு நீட்டிப்பேன் அவன் உண்மையா புத்திகாரன்டா இவ்வளவு நீட்டிருந்தா மூணாவது கூற்று சரின்னு சொன்னா நாலாவது கூற்றின்படி பைசாமன் 5+H இறந்திருக்கு வாடிதா பிள்ளையா ஒரு புத்திகார பிள்ளை இவ்வளவு நீட்டிப்பான்னு இவ்வளவு அமுக்கம் பைசாமன் இவ்வளவு 5+H அப்ப பைசாமன் 5+H உண்மையா இருந்தா சீக்கூட்டு உண்மையா இருந்துச்சு அப்ப இது இவ்விடத்துல அமுக்கம் அப்படி சமப்படுத்தலாமா பிள்ளையா இவ்விடத்துல சமப்படுத்தினா போல இவ்விடத்துல சமப்படுத்தலாமா இல்ல ஆகவே சீக்கூற்று ஒரே அடர்த்தி உள்ள திரவம் வழியே இதே இது ஒரே அடர்த்தி உள்ள திரவம் அடிச்சுன்னா மேலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள சரியாகிடும் உயரங்களை மாற்றக்குள்ள அடர்த்தியும் மாறும் அல்லது இந்த கூட்டுல இருந்து பார்த்த மனுஷனா பிள்ளையார் கூட்டு பி சரி என்று சொன்னா கூட்டு சி என்ன நடக்க போச்சுன்னா ஒரே உயரத்தை கழிக்க போறோம் இப்ப நான் இப்ப இந்த உயரத்தால இந்த கோட்டை இந்த உயரத்தால உயர்த்துறேன் அப்ப இது உண்மை பி கூட்டு உண்மை இப்ப சி கூட்டுக்கு வரக்கூட இதே உயரத்தால எச்ச குறைக்கன் வேறு அடர்த்திகள் அப்ப வேறு அடர்த்திகள் வரக்கூட எச்ச ஒரே அளவுல குறைக்கலாம் பிள்ளையார் இந்த சமன்பாட்டை பாருங்க H1 சமன் ρ1 H1 இந்த சமன்பாட்டை பாருங்க இந்த சமன்பாட்டில இருந்து H1 சமன் ρ2 இன்டு ρ1 இன்டு H2 இப்ப இது ரெண்டும் சமனாக இருந்தா மட்டும்தான் H1க்கு டெல்டா H கூட்டக்கூட H2க்கும் டெல்டா H கூட்டலாம் H1க்கு டெல்டா H கழிக்கக்கூட H2க்கும் டெல்டா H கழிக்கலாம் எப்பன்னு சொன்னா ρ1ம் ρ2ம் சமனாக இருந்தால் மட்டும் அது ரெண்டும் சமனாக இருந்தா இது ரெண்டும் ஒரே மட்டத்துக்கு வந்திருக்கு ஆகவே எனக்கு கூற்று பியும் சியும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது கூற்று பியும் சியும் கட்டாயம் ஒன்றுக்கு ஒன்று முரணானது ஆகவே நமக்கு ஏயும் பியும் எப்போதும் உண்மை ஆகவே பியும் சியும் ஒன்று கொண்டு முரணானது சி பிழையானதுங்கிறது விளங்கப்படுத்திங்க ஆகவே ஏபி சரியான ஆன்சர் 3வது ஏபி சரி ஏயும் பியும் சரி சரியா ஆகவே எக்ஸாம்ல நமக்கு ஒரு இடத்த ஒரு குழப்பம் பண்ணி வரக்கூட அதை சரியாக முடிவெடுக்கிறது தான் படிக்க போகிறோம் அந்த டைம்ல எப்படியான ஒரு அணுகுமுறை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதுக்கு நான் நம்மளுக்கு இப்போ வழங்கப்படுத்தினேன் இதை போல அணுகுமுறைகள் நமக்கு எக்ஸாம்ல தேவைப்படும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் பிள்ளையா நான் இந்த புள்ளியை நீட்டின பதிலாக இந்த புள்ளியை நீட்டின உடனே உங்களுக்கு விளங்கி இம்சி உலகம் அப்படியா ஆகவே அவ்வாறான ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும் இருபத்தி நான் பிரித்து இருக்கிறேன் பாருங்கள் ஓர் இலேசான ஒப்பமான கப்பிக்கு மேலாக செல்லும் ஓர் இலேசான நீட்ட முடியாத இலையினால் முறையே 0.5 கிலோகிராம் 1 கிலோகிராம் திணிவுள்ள ஏகமாபி எனும் இரு குற்றிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன. தொடுகையிலும் எல்லா மேற்பரப்புகளுக்கும் இடையே உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் 0.25 ஆகும். குற்றி பியை ஒரு மாறாக்கதியுடன் இடப்பக்கத்திற்கு இழுப்பதற்கு அதன் மீது பிரயோகிக்க வேண்டிய விசை எஃப் கேட்டிருக்காங்க. அப்ப நான் இதை மாறா கதியில் இழுக்கணும்னு சொன்னா இதை இழுக்கக்கூட இங்க என்னென்ன உராய்வு என்னென்ன விஷயங்கள் தொழிற்படன்னு சொல்லி பார்ப்போம். இவர் எந்த இழுக்கக்கூட நிச்சயமாக இவ்விடத்துல ஒரு டீ தாக்கும் இவர்ல. அதே போல அந்த டீ இளைவழியை வந்து இங்கால தாக்கும், கப்பில இங்காலையும் தாக்கும், இந்த கூத்தில தாக்கும். நிலத்துக்கும் இவருக்கும் இடையில ஒரு உராய்வு விசை எஃப் அணிக்கும். இவரை
இஞ்சால விர விடாம தடுக்கிறதுக்கு சரியா. இப்ப இதுல இவர் இங்கால இயங்கினார் சொன்னா இந்த குத்தில இதனால இங்க வழங்கப்படுற தடை விசை F2 இங்க அழைக்கும், அதே F2 இங்க அழைக்கும். இந்த குத்தியால இதுக்கு வழங்கப்பட்ட F2 இன்னைக்கு, இந்த குத்தியால இதுக்கு வழங்கப்பட்ட F2 இன்னைக்கு தடை விசை. இப்ப இவர திணிவை பார்த்தோம்னு சொன்னா இவர் 1 கிலோகிராம், இவர் 0.5 கிலோகிராம். எல்லா மேற்பரப்புல உராய்வு குணகம் 0.25. அப்ப நமக்கு சிம்பிளா என்ன செய்யலாம் சொன்னா பிள்ளையார், இதுல நமக்கு F1 F2 இலகுவாக காணலாம். அது F1 F2 ஆரம்பிச்சு சொன்னா மியூ தொடர்பாக வாருது, F1 F2 மியூ தொடர்பாக வாருது. அப்ப எல்லாத்திலையும் இயக்கவியல் உராய்வு இது தொடர்பாக இது சறுக்குது, இது ரெண்டுக்கும் இடையில சார்பு இயக்கம் இயக்கி, அப்ப சார்பு இயக்கம் இருந்தா அது இயக்கவியல் உராய்வு. அப்ப நான் சிம்பிளா பார்க்க போறேன். உண்மையா இந்த கேள்வியை பெஸ்ட்டுக்கு மனசால செய்வோம். பெஸ்ட்டுக்கு மனசால செஞ்ச மனுஷன் அப்படியா இந்த கேள்வியை இங்கே F2 சமன் T இல்லையா. அப்ப F2 சமன் T வரப்போறார். நான் இங்கே F1 காணலாம். F1 இது இங்கே F2 சமன் T சரியா. F2 சமன் T, அதே F2 இங்கே வரப்போறார். அப்ப 2 F2 வரப்போறார். 2 F2வும் ஒரு F1 வரப்போறார். அப்ப 2 F2வும் ஒரு F1 மனுஷன்னா F1 என்ன பிள்ளையார், எல்லாத்திலையும் F சமன் மியூ இன்டு ஆர். அப்ப எல்லாமே R ஆல பெருக்கப்பட போகுது. அப்ப F1க்கு திணிவு என்ன வர போனதுன்னா பிள்ளையார், நான் நியூட்டன்ல பார்த்து நினைச்சேன்னா நிறைய எம்ஜியை பார்த்து நினைச்சேன்னா F1க்கு 10ம் 5ம் 15 வரப்போறாரு. F1க்கு 15. F2க்கு என்ன வரப்போறாரு நினைச்சேன்னா பிள்ளையார் 5 வரப்போறாரு. அப்ப 2 F2க்கு என்ன வரப்போறதுன்னா பிள்ளையார் 5ம் 5ம் 10 வரப்போறாரு. 10. அப்ப 2 F2க்கும் 10, F1க்கு 15. அப்ப 25. மியூ வந்து 0.25. அப்ப 25/4. அப்ப 25/4 என்ன பிள்ளையார், 25/4 இருந்துச்சுன்னா 6 4 24 1 6.25 நியூட்டன். 4வது ஆன்சர். இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம் சரியா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம். இப்ப பாருங்க பிள்ளையார், இங்கே F2. அப்ப F2 சமன் என்னன்னு சொன்னா F2 சமன் மியூ இன்டு ஆர். அப்ப மியூவோட பிள்ளையார் 1/4 தர R என்னன்னு சொன்னா 5 கிலோகிராம் சொன்னா 5 நியூட்டன். அப்ப 5/4 1.25 நியூட்டன். அப்ப T சமன் F2 சமன் 1.25 நியூட்டன். இதை கண்டுட்டேன். அப்ப T வந்து 1.25, F2 வந்து 1.25. இப்ப F1 பார்க்க போறோம். F1 சமன் மியூ இன்டு ஆர். அப்ப 1.5 கிலோகிராம். அப்ப 15 நியூட்டன். அப்ப 1/4 தர 15. அப்ப 1/4 தர 15 இருந்துச்சுன்னா நமக்கு இங்க 15/4 வரப்போம். அப்ப இங்க 15/4 இருந்துச்சுன்னா என்ன வரும் இல்லையா, 15/4 இருந்துச்சுன்னா 3.75 வரப்போறாங்க. இப்ப டோட்டல் மாறாக்கரையில் இயங்கணும் மனுஷன்னா F சமன் F1 plus F2 plus T. அப்ப F1 ஆரம்பிச்சுன்னா 3.75, F2 ஆரம்பிச்சுன்னா 1.25, T ஆரம்பிச்சுன்னா 1.25. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 2.5 வர போகுது. அப்ப 5.75 3.25 6.25. இதுல பிள்ளைகள் மிஸ்டேக் கூட எங்க விட மாட்டேன்னா பிள்ளையார் இதை விட்டுருவாங்க. இதை விட்டாங்கன்னு சொன்னா 5 நியூட்டன் இருக்கும். அது உங்களுடைய தந்திருக்காங்க 3வது உடையில. அப்ப இதை உருவாக்குறதுக்கு அந்த 5 நியூட்டன் தந்திருக்காங்க. பிள்ளைகள் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இதுல மட்டும் தான் விடுவாங்க. அப்ப சிம்பிளா பார்க்க தெரிஞ்சால் டைரக்டா F2 சமன் T என்று கண்டாருன்னா 2 F2 plus F1 தான் கேபிட்டல் F ஆக வருவார். ஆகவே உங்களுக்கு நான் 2 முறையிலும் செஞ்சு காட்டியிருக்கிறார். இதை வழங்கிவிடும்.
23ஆம் கேள்வியை பாருங்க பிள்ளையார். 2020 23ஆம் கேள்வி. எறிபாதை வழியே செல்லும் ஒரு பொருள் அதன் பாதையின் மிகவும் உயர்ந்த புள்ளி Pயில் சம திணிவுகளை கொண்ட இரு துண்டுகளாக சடுதியாக வெடிக்கிறது. ஒரு துண்டு காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு தொடக்க வேகத்துடன் நிலைக்குத்தாக விழுமெனின் பின்வரும் வரைபடங்களில் எது மற்றைய துண்டின் பாதையை மிக சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது. வழித்தடையை புறக்கணிக்க வெடித்தல் நடைபெறாவிட்டால் உள்ள பாதை முறிக்கோட்டில் காட்டப்பட்டு. அப்ப நமக்கு இந்த கேள்வியை பாருங்க பிள்ளையார். இவரத்துல வெடிக்கார், 2 துண்டா வெடிக்கார். 2 துண்டா வெடிச்ச உடனே ஒரு துண்டு நிலத்துக்கு கீழே விழுவுது. ஒரு துண்டு நிலத்துக்கு கீழே விழுவுது. சரி, அப்படின்னா மிகவும் உயர்ந்த புள்ளி என்ன? அதி உயர் புள்ளியில பொருளுக்கு நிலைக்குத்து வேகம் என்ன பிள்ளையார்? அதி உயர் புள்ளியில பொருளுக்கு இருக்கிற நிலைக்குத்து வேகம் வந்து என்ன நடக்கும் சொன்னா, நிலைக்குத்து வேகம் வந்து 0. அதிக புள்ளியில நிலைக்குத்து வேகம் 0. இப்ப சம துண்டுகளாக கீழே சம துண்டுகளாக வெடிப்பாருன்னு சொன்னா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது வெடிச்சு இது சும்மா கீழே விழல, வெடிப்பினாலே இதுக்கு ஒரு ஆரம்ப வேகம் முடியுமா இல்ல பிள்ளையார்? அப்ப வெடிப்பினால இவர வேகம் V1 சொன்னா அதே வேகம் V1 இவரும் பெறுவார். ரெண்டும் சமத்திணிவங்கிறதால மோதலுக்கு முதல் நிலைக்குத்து உந்தம் இல்லை. மோதலுக்கு முதல் நிலைக்குத்து உந்தம் 0ங்கிறதுனால மோதலுக்கு பிறகு கீழுக்கு என்ன உந்தம் வருவதோ சமத்திணிவங்கிறதுனால அதே உந்தம் மேலுக்கு வரும். முதலாவது கன்செப்ட். 2வது கன்செப்ட் என்னன்னு பிள்ளையார், மோதலுக்கு முதல் கிடையாக ஒரு உந்தம் இருந்திருக்கும். மோதலுக்கு முதல் கிடையாக ஒரு உந்தம் இருந்திருக்கும் V. அப்ப மோதலுக்கு முதல் கிடையாக இவர் V வேகத்துல வந்திருப்பாங்க. சற்று முன்னர் V வேகத்துல வந்திருப்பாருன்னா மோதிரத்துக்கு வெடிச்சதுக்கு பிறகு இங்க கீழுக்குளுற பகுதிக்கு கிடைவேகம் இல்லை. அப்ப கீழுக்குளுற பகுதிக்கு கிடைவேகம் இல்லை அப்படின்னா இங்க இவர உந்தம் காக்கப்படுறதுனால இவர வேகம் வந்து 2 மடங்கு அமாறு இருக்கும். அப்ப இவர வேகம் வந்து 2V அமாறு இருக்கும். இப்ப என்ன நடக்க பார்த்தீங்கன்னா பிள்ளையார், விளைவுளாக இவர் இப்படி ஒரு பாதையில வந்து விழுவார். இப்படி விழ வேண்டியவர் இப்படி ஒரு அகலமான ஒரு பாதை ஒன்று வரும். ஆகவே நமக்கு இருக்கிறதுக்கு மேலுக்கு கிளம்பி வரக்கூடிய இந்த மேலுக்கு வரக்கூடிய கூறு ஆக முக்கியம் பிள்ளையார். மேலுக்கு வரக்கூடிய கூறை திருப்திப்படுத்துறது 4வது விடையும் 5வது விடையும் தான். ஆனா 4வது 5வது சரி எப்படி பார்க்கணும் பிள்ளையார், இந்த 2 வேகத்துல கூறு தான். அப்ப இந்த 2 வேகத்துல கூற கொண்டிருந்தா இந்த இறுதிய பாதை வந்து அகலமாகும். உண்மையா? அப்ப இது உண்மையா இப்படி வாழ இது சமச்சீர் ஆகிக்கும் பிள்ளையார். இந்த இறுதிய பாதை வந்து அகலமாகும். சரியா? அப்ப இறுதிய பாதை அகலமாகக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் 4வது ஆன்சர். அப்ப 4, 5 ஆன்சர் பார்க்கணும் பிள்ளையார். இதுல இதை பாருங்க பிள்ளையார், 5வதுல இது 5வதுல இப்படி கூர்மையா வழியா வந்துறார். நமக்கு இந்த பிள்ளையார் இது 2V ஆகும். ஆகவே 2V ஆகிடுச்சுன்னா இந்த பாதை வந்து அகலமாக. அப்ப இந்த பாதை அகலமாக இருக்கக்கூடியது நமக்கு வரப்போறது 4வது ஆன்சர் தான். அப்ப இந்த தெரிஞ்சுக்கணும் பிள்ளையார், நிலைக்குத்தாக ஒரு வேகம் உருவாகுறதுங்கிறதும் வெடிக்கிறதுக்கு முதல் இந்த கிடை வேகத்துல 2 மடங்கு வேகம் வருதுங்கிறது தான் இங்க விடையை தீர்மானிக்குது. சரியா பிள்ளையார்? அப்ப இது ஆக முக்கியமான நான் இந்த வழித்தடையை புறக்கணிச்சியாங்க பிள்ளையார். இதுல நான் இந்த பேப்பர் வந்த உடனே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செக் பண்ண என்ன காரணம் பண்ணிச்சுன்னா, இதுல வெளிச்சத்துக்கு புறவு இதுல இருந்து இது வரைக்கும் இந்த பரவளை வைக்கலாம் பிள்ளையார். பரவளைவு சமச்சீராக இருக்கணும். ஏன்னு வழித்தடை இல்லை, இங்க வழித்தடை இல்லை. அப்ப இந்த V1ஐயும் 2Vஐயும் எடுத்து இவர் என்ன வேகத்துல கிளம்புறாரோ இவ்விடத்துல இப்ப இவரிடத்துல தீட்டாவை வலிக்கிட்டு இருந்தாருன்னா அதே தீட்டாவில இவ்விடத்துல வந்திருப்பார். அதுக்கு கீழே அந்த இயக்கம் தொடரும். ஆனா ஒரு விடையிலையும் அது பின்பற்றப்படலை. அப்ப படம் கீரணத்துல இது 100% படம் மட்டும் செல்ல மாட்டேன். என்ன காரணம் பண்ணுச்சுன்னா, இவ்விடத்துல இந்த பரவளை வந்து நான் அதை உயர்த்தி பார்த்தேன், நான் நீட்டி பார்த்தேன். இந்த வரைவு வந்து இடப்பக்கம் சார்ந்திருக்கு, ஸ்கியூடாயிருக்கு. அப்ப ஓராயப்பாட்டிருக்கு. ஆனா இது உண்மையா சமச்சீரா இந்த சொன்னா வெடிச்சு அது போல வெடிச்சாரு, அதுக்கு தெரியாது. V1ஐயும் 2Vஐயும் மட்டும் தான் தெரியும் நிறையத்துக்கு. ஆகவே இந்த பாதை ஒரு சமச்சீரான பாதையாகவே வேண்டாம் பிள்ளையார். அந்த வழித்தடை இல்லைன்னு செல்லிருக்காங்களே, வழித்தடை இருக்குன்னு சொல்லி இதை நாம் யோசிச்சுக்கலாம். வழித்தடையை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே. ஆகவே இதை நான் சும்மா செக்கிங் ஒன்று பண்ணி பார்த்தேன். அப்போ எல்லா வழியிலையும் அதே இருக்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்ல போயிட்டு உங்களுக்கு வழங்கிக்கணும் பிள்ளையார். இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும்.
2020-26 ஆண்டுக்குள்ள இந்த கேள்வி அப்படியே 2005ஆம் ஆண்டு வந்து 52வது கேள்வி தான். அதே முடிவை பண்ணப்பட்ட கேள்வி. அந்த கேள்வியில் நாம் நிறைய பார்த்திக்கோம். ஓவான் சிறிது சாமன் பெரிது 3 கேஸுக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 26ஆம் ஆண்டுலேயே பார்க்க முடியாது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செப்பு குற்றி நீர்முகவைக்கு மேல் விட்டராசின் உதவியுடன் தொங்கவிடப்பட்டுள்ளது. நீர்முகவை மெதுவாக உயர்த்தப்படும் போது நீர்முகவையை மெதுவாக உயர்த்துறாங்க. செப்பு குற்றியின் பின்வரும் தானங்களை கருதுக. தானம் இந்த ஸ்கூல் போட்டிகள் அப்படியால் இந்த டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணி கிளப்பலாம்ங்கிறதுக்கு தான் இந்த இது போட்டிருக்காங்க, ஸ்கூல் போட்டிருக்காங்க. மேலுக்கு விரைப்பாக்கப்பட்டிருக்கு. அப்போ மேலுக்கு விரைப்பாக்கப்பட்ட காரணம் என்னச்சுன்னா இது அசையில்லை. அப்போ இந்த பகுதி அசையில்லை. இப்படி இந்த ஸ்க்ரூ கூட்டுப்பட்ட சாணம் என்ன நடக்கப்படும் அப்படின்னா ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ண இந்த டேபிள் மேலுக்கு ஆகும். குற்றி 1 பகுதியாக அமுழ்த்தப்பட்டுள்ளது. தானம் 2ல் குற்றி முற்றாக அமுழ்த்தப்பட்டுள்ளது. தானம் 3ல் குற்றி முகவையின் அடியின் மேற்பரப்பில் உள்ளது. அப்போ தானம் 1ல் என்ன நடக்கப்படுது அப்படின்னா இவர் இப்படி இருப்பார். பகுதியாக இது செப்பு குற்றி கவனம். அப்போ பகுதியாக அமுழ்த்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த தானத்தில் மீயுந்தல் விசை வந்து B1, வித்தராசின் வாசிப்பு வந்து W1. சரி அப்படியா? தானம் 2ல் முற்றாக அமுழ்த்தப்பட்டிருக்கு. அப்போ மீயுந்தல் விசை மேலுதைப்பு தான் மீயுந்தல் விசை போயன்சி போஸ். வித்தராசின் வாசிப்பு W2. அதுபோல் தானம் 3ல் செப்பு குத்தி பாத்திரத்தில் அடியில் கிடக்கு. இந்த டைம் மீயுந்தல் விசை B3 நிறை W3. இப்போ இது 3க்கும் தொடர்பு இருக்காங்க. அமுல ஆரம்பித்ததிலிருந்து அமுல இடம்பெயர்க்கப்படுற கனவளவு அதிகரிக்கும். அப்போ இடம்பெயர்க்கப்படுற கனவளவு அதிகரிக்கிறதுனால மேலுதைப்பு அதிகரிக்கும். முற்றாக அமிழ்ந்ததுக்கு பிறகு கனவளவு மாறாத வரைக்கும் கனவளவு சொன்னா அமிழ்ந்ததுக்கு பிறகு கனவளவு பெருசாகப்படும். அப்போ முற்றாக அமிழ்ந்ததுக்கு பிறகு கனவளவு மாறாத வரைக்கும் அவர் மேலுதைப்பு மாற மாட்டார். அப்போ B1 விட B2 கூட இருக்கும். முற்றாக அமிழ்ந்ததுனால B2வும் B3யும் சமன் அடிக்கும். அப்போ B1 விட அப்போ தொடர்பு கேட்டியாங்க பிள்ளையா. அப்போ B1 விட B2 கூட இருக்கும். B2 விட B2வும் B3யும் சமன் ஆகிக்கும். என்ன காரணம் சொன்னா முற்றாக அமிழ்ந்ததுனால. இப்போ வித்தராசிர வாசிப்பை பார்ப்போம் இல்லையா. வித்தராசிர வாசிப்பு என்ன நடக்கும்னு சொன்னா வித்தராசிர வாசிப்பு இவர நிறை சமன். நிறைய என்னென்ன விஷயம் சமப்படுத்தணும்னு சொன்னா பிள்ளையா வித்தராசும் மேலுதைப்பும் சமப்படுத்தும். இந்த கட்டத்தில் வித்தராசு மேலுதைப்புனா வித்தராசிர வாசிப்பும் மேலுதைப்பும் சேர்ந்து தான் நிறைய சமாளிக்க போகுது. ஆரம்பத்தில் மொத்த நிறையும் வித்தராசால சமப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ மேலுதைப்பு வழங்கப்படுறதுனால வித்தராசிர வாசிப்பு குறைவடையும். இப்போ W1 விட W2 குறைவாயிருக்கும். W1 விட W2 குறைவாயிருக்கும். W2 விட W3 குறைவாயிருக்கும். W3 பூஜ்ஜியமாகிடும். என்ன காரணம் சொன்னா இவர் அடியில் வைக்கப்பட்டாருன்னு சொன்னா இவர் மொத்த நிறைக்கு சமனான விசை வந்து மேலுதைப்பாலையும் செவன் மகத்தாலையும் வழங்கப்படும். நாம கேஸ் 3ல பார்த்திருக்கோம் ஹைட்ரோல. அப்போ இவர் மொத்த நிறையும் எங்கே சமப்படுத்தப்படும் அப்படின்னா மேலுதைப்பாலையும் mg சமன் மேலுதைப்பு B3 சக செவன் மல்லாக்கம் ஆர். இங்கே மொத்த நிறை mg சமன் மேலுதைப்பு B1 சக W1. இங்க மொத்த நிறை mg சமன் மேலுதைப்பு B2 பிளஸ் நிறை W2. இங்க W3 பூஜ்ஜியமாகும். நேரத்தில் வைக்கப்பட்டாருன்னா வித்தராசி தொய்வு அடைஞ்சிடும். 2005-52 கேள்வி நீங்க கட்டாயம் செஞ்சு வாங்க முடியாது. ஒரு முக்கியமான கேள்வி சரியா. அப்ப இதுல இவ்வளவு நமக்கு ஆக கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டும் இல்லையா. இப்ப W ஒப்பிட்டோம்னா W1 விட W2 சின்னதாக இருக்கும். W2 விட W3 சின்னதாக இருக்கும். அது பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்கும். இப்போ எல்லா பிள்ளைகளும் என்ன நினைப்பாங்கன்னா B1 B2 சிறுது, B1 B2 பெருது, B2வும் B3யும் சமன். அதே போல W1 W2 சிறுது, W2வும் W3யும் சமன் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறார்கள் தான் 4வது ஆன்சர் தான் இருக்காங்க.
ஆகவே அது பிழையானது. ஆகவே இங்கே சரியான ஆன்சர் 5வது ஆன்சர். சரியான ஆன்சர் 5வது ஆன்சர். வளைந்தா பிள்ளையா? ஆகவே இது ஒரு இலகுவான ஒரு கேள்வி பிள்ளையா, இலகுவாக தந்திருக்காங்க. ஆனால் ஹைட்ரோ பற்றின தெளிவான விளக்கம் இருக்கிற ஒரு ஆள், ஹைட்ரோ பற்றின தெளிவான விளக்கம் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்னா இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் கொடுப்பார். சரியா பிள்ளையா? அப்போ B1 விட B2 பெரிதாகிக்கும், B2 B3 சமனாகிக்கும், W1 விட W2 சிறிது, W2 விட W3 சிறிது, W3 சமன் 0 ஆகிக்கும். உண்மையா? சரி அப்படியா? அப்போ இவ்வளோ முதல் எடுத்து கொடுங்க. ரெண்டாயிரத்தி 6ஆம் ஆண்டு கேள்வியில விட்ராசையும் நிறையையும் கீழே கொண்டாடுறாங்க. இன்ஜினியர்ஸ் என்னன்னா பாத்திரத்தை வைக்கிறாங்க. வடிவான கேள்வி. ரெண்டாயிரத்தி 20 30ஆம் கேள்வி பாருங்க. நேரம் T= 0 ஓய்விலிருந்து இயங்கும் திணிவு சிமுலமை உடைய ஒரு பொருள் ஒரு விசை F-இன் கீழ் ஒரு நேர்கோடு வழியை இயங்கும் போது அவ்விசை F ஆனது நேரம் T-யுடன் மாறலானது. அது F வந்து நேரம் T-யுடன் மாறுறது வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. கீழ்வருவனவற்றில் சரியான கூட்டை தெரிவு செய்ய. இயக்கம் ஆரம்பித்த பின்னர் பொருளின் வேகம் 0 இந்த கட்டத்தில் கேட்காங்க. அப்போ பொருளின் வேகம் 0 சொன்னால் இறுதி உந்தமும் ஆரம்ப உந்தமும் சமனாகணும். அப்போ இறுதி உந்தமும் ஆரம்ப உந்தமும் சமனாகணும். இந்த வரைபட தரப்பட்டிருக்கிறது நம்மளால் FT வரைபட பரப்பு வந்து உந்த மாற்ற வீதத்தை தரும். உந்த மாற்றத்தை தரும். விசை உந்த மாற்ற வீதம் அதை நேரத்தால் கிடைக்கணும்டா உந்த மாற்றம் பெறும். அப்போ இந்த வளைகிற பரப்பு எங்கே 0 ஆகுதோ அங்கே உந்த மாற்றம் 0. அந்த டைமில் ஆரம்ப வேகமும் இறுதி வேகமும் சமனாக இருக்கும். இங்கே ஓய்விலிருந்து ஆரம்பிக்கிறதுனால உந்த மாற்றம் 0 ஆகிற கட்டத்தில் அவர் இறுதி வேகமும் 0 ஆகும். வளைய. அப்போ இந்த கிராஃபில் நான் ரசித்த ஒரு கேள்வி விட அந்த கேள்வி. FT 8 அந்த 20 இது 40 இது 60 இது 80 இது 100. இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற பரப்பும் இறுதியில் இருக்கிற பரப்பும் சமனாகணும். சரியா? மேலுக்கு மட்டும் கீழுக்கு மட்டும் நாம முக்கோணத்துல பரப்பு காண்றதுக்கு அரை தர அடிதர செங்குத்துரம் பார்க்க தானே பிள்ளையார். அந்த அரை ஏன் பாவிக்கணும்னா அந்த அரை போடாட்டி இணைகரத்துல பரப்பு வரும். அரை போடாட்டி இணைகரத்துல பரப்பு வரும். சரி அப்படியா? சில நேரம் இப்ப ஒரு செவ்வகத்தை ரெண்டா பிரிச்சோம்டா அது ஒரு செங்கோண முக்கோணம் வரும். சரி அப்படியா? ஒரு செங்கோண முக்கோணம் வரும். இப்ப இந்த பரப்பும் பாருங்க பிள்ளையார், மேலுக்கிற பரப்பு கீழுக்கிற பரப்புக்கு சமனாகிற கட்டத்தில் ஆரம்ப வேகமும் இறுதி வேகமும் சமன் என்று வரும். ஆரம்ப வேகம் 0. இதுல இதுக்கு மட்டும்ங்கிறதால இதுவும் 20 இதுவும் 20ங்கிறதுனால இவை ரெண்டு பேரும் ஒன்று கேன்சல் ஆயிடுவாங்க. இப்ப இவரை சமப்படுத்த போற ஆறுன்னு பார்ப்போம். இப்ப இவர் 6 பிள்ளையார் அரை தர அடி 20 தர குத்தியற மண். இப்ப இந்த செவ்வகத்தை பார்த்தோம்னா பிள்ளையார் இந்த டைம் வந்து 20, இந்த டைம் வந்து 20, இந்த உயரம் வந்து 8. ஆகவே இந்த செவ்வகத்துல அரைவாசி தான் இந்த முக்கோணம். ஏன் இந்த செவ்வகம் வந்து 20 தர 8 செவ்வகம், இந்த முக்கோணம் வந்து 20 தர 8 தர அரை. ஆகவே இந்த பரப்புக்கு சமனானது
இந்த நேரத்தில் அரைவாசினால் புறப்படும். ஆகவே 70 செகண்ட். அப்போ ஆன்சர் வந்து 70 செகண்ட். ரெண்டாவது ஆன்சர் பிள்ளையார். அப்போ இது ஒரு சிம்பிளான கேள்வி பிள்ளையார், ஆனால் வடிவான ஒரு கேள்வி. என்ன விஷயம்னா அது எப்படி நீங்கள் கண்டுகொண்டுங்கிறதுல நிலைகிற விஷயம் பிள்ளையார். அப்போ எப்படி நாம் அதை கண்டுகொண்டோம் அப்படின்னா நேரடியாக இந்த பரப்பும் சமம். 20 8 20 8. இப்போ இந்த பரப்புக்குரிய ஆரங்க சொன்னால் 20 தர 8 தர அரை முக்கோணம் வந்தால் 20 தர 8 செவ்வாகம். ஆகவே அரைவாசை போடுறோம்னு சொன்னால் இந்த நேரத்தில் அரைவாசி இருக்கும். இந்த உயரத்தில் அரைவாசி எடுக்கலாம், நான் எடுக்கலாம்னு சொன்னால் வரைவு தரப்பட்ட வரைவு தானே பிள்ளையார். அதுக்கு முதல் ஒன்று விளங்கணும். என்னன்னு சொன்னால் மேலுக்கிற பரப்பை ஏன் கீழ்க்கிற பரப்புக்கு சமப்படுத்தணுங்கிறது விளங்கணும். அப்போ மேலுக்கிற பரப்பும் கீழ்க்கிற பரப்பும் சமன் சொன்னா மேலுக்கிறது பிளஸ் கீழ்க்கிறது மைனஸ் சொன்னால் 70வது கட்டத்தில் மொத்த பரப்புகளை கூட்டுத்தொகை 0. இது பிளஸ் ஏ, இது மைனஸ் ஏ, மொத்தம் 0ங்கிறதுனால உந்த மாற்றம் 0. அப்போ இறுதி உந்தம் ஆரம்ப உந்தத்துக்கு சமனாக இருக்க போதும். திணிவு மாறலைங்கிறதுனால ஆரம்ப வகமும் இறுதி வகமும் சமன். ஆரம்ப வகம் 0ங்கிறதுனால 70வது செகண்ட்ல இறுதி வகம் 0 ஆகிக்க போகுது. ஆகவே ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர். இதை விளங்கி எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னா. ரெண்டாயிரத்தி 41 கேள்வி. ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கிடைக்குழாய் ஏபிசி ஆனது பெரிய குறுக்கோட்டு பரப்பளவுள்ள ஒரு நீர்த்தாங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பியில் குழாயில் உள்ள குறுக்கோட்டு பரப்பளவானது சியில் உள்ள அப்பரப்பளவின் 2 மடங்காகும். அப்போ இவ்விடத்தில் குறுக்கோட்டு பரப்பளவு ஏஎம் சொன்னால் இவ்விடத்தில் குறுக்கோட்டு பரப்பளவு 2A. ஏஎம் A/2 போட்டு இருந்துச்சுன்னா இங்கே எம்சிக்கு செய்ய சரி வர மாட்டான். சரியா, எம்சிக்கு ஒன்றும் செய்ய சரி வர மாட்டான். தொடக்கத்தில் டியில் உள்ள நாங்கள் ஏபிசிடி அதில் இருக்கிறதுனால ஏவிக்கு நான் இதோட பரப்பளவை நான் என்ன செய்யறது ஏயும் 2A போகும். சரியா, இப்போ ஏ பி சி டி. சரியா, குறுக்கோட்டு பரப்பளவு சிமோலையும் சிமோல் 2A. சரியா, அப்படியா தொடக்கத்தில் டியில் உள்ள ஒரு நீர்த்திருகுடி டி மூடப்படுகிறது. அப்போ இதுதான் டி, அந்த டெப் மூடப்படுகிறது. திருகுபிடி ஒரு தடவை திறக்கப்பட்டதும் பியில் உள்ள நிலைக்குத்து குழாய் நீர்மட்டம் என்னவாகுமா? இது க்ளோஸ் பண்ணி இருந்தா சரியா இதுல மட்டத்துக்கு இருக்கும். சரியா, இது க்ளோஸ் பண்ணி இருந்தா சரியா இதுல மட்டத்துக்கு இருக்கும் தண்ணி.
க்ளோஸ் பண்ணியிருக்க போல சரி இதில் மட்டத்துக்கு இருக்கும். இப்போ ஸ்டெப்பை திறந்தா இதில் நீர் பாயும், அதனால இந்த மட்டம் குறையும். வெந்நீர் அகன்றன்னு சொல்லிக்கு என்ன காரணம் அப்படியால் இதில் வேகம் வந்து பூச்சியம். அப்போ இவரது வேகம் பூச்சியம். அப்போ இந்த புள்ளியில இருக்கிற இவ்விடத்தில் இருக்கிற சக்தியை பார்க்க முடியும். நான் அது ஏழு காலத்தில் அவங்க இவ்விடத்தில் இருக்கிற சக்தி என்ன காரணம் அப்படியால் பை சக ஹெச்ரோஜி இவடத்தை பை சக ஹெச்ரோஜி இவடத்தை இவடத்தை இருக்கிற சக்தி என்னன்னு சொல்லி பார்த்த முடியும் அப்படியால் இவடத்தை இருக்கிற அமுக்கம் பிபி சக h dash rho g plus half rho இவடத்துல வேகம் vb வர்க்கமாக இருக்கும். vb வர்க்கமாக இருக்கும். இவடத்துல இருக்கிற சக்தியை பார்த்தோம் அப்படியால் இவடத்துல பை அமுக்கம் எல்லாத்திலையும் ஒரே நிலை பண்பு சக்தி. இது அமுக்கத்துக்காக போட்டது, இது அமுக்கத்துக்காக போட்டது. எல்லாத்திலையும் ஒரே நிலை பண்பு சக்தி பை பிளஸ் ஹாஃப் ரோ விசி வர்க்கம். சரி அப்படியா? இப்ப இதை விட இந்த குறுக்கோட்டு பரப்பளவு 2 மடங்குங்கிறதுனால இவ்விடத்துல இருக்கிற வேகம் v என்றா, இவ்விடத்துல வேகம் v என்றா, இவ்விடத்துல வேகம் 2v ஆயிருக்கு. அப்படியா? நான் இது 2 முறையில செய்ய போறேன். இந்த கேள்வி முதலாவது எம்சிக்யூ ஐடியாவில் செய்ய போறேன், ரெண்டாவது பேர்னி பாவதி செய்ய போறேன். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க பிள்ளையால். இந்த மட்டம் ஈக்கில பிள்ளையால், இந்த மட்டம் தான் மொத்த சக்திக்கான மட்டம். இந்த மட்டம் தான் மொத்த சக்திக்கான மட்டம். இந்த மட்டத்தில இருந்து கிடைமட்டத்தில நிலைப்பண்பு சக்திகள் சமன். இந்த மட்டத்தில இருந்து இவ்விடத்துல எவ்வளவு ஹாஃப் ரோ வி வர்க்கம் இருக்குதோ அவ்வளவும் இங்க குறைவடையும். இவரது இயங்கல் சொன்னா இது மூடி இருந்தா இது இங்க வந்திருக்கு. ஹாஃப் ரோ வி வர்க்கம் 0 சொன்னா ஹெச்சும் ஹெச் டேஸும் சமன் ஆகிக்க போகுது. பழஞ்சா பிள்ளையார் இங்க நான் எம்சிக்யூ ஐடியாவில் செய்ய போறேன் பிள்ளையார். இங்க வளிமண்டலத்துக்கு திறந்து இருக்கிறதுனால இங்க ஹெச் வந்து 0 ஆகிக்க போகுது. அப்ப இங்க ஹெச் வந்து 0 ஆகிக்க போகுது. அப்ப வி இவரத்த வேகம் வி என்றா இவரத்த வேகம் 4v வர்க்கம் என்ன பிள்ளையார்? 4v வர்க்கம், 4v வர்க்கம். நான் இந்த உயரத்தை கேபிட்டல் ஹெச் என்று சொல்றேன். இந்த உயரத்தை கேபிட்டல் ஹெச் என்று சொல்றேன். இப்ப இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா பிள்ளையார், இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா இந்த ஹெச் ரோ ஜி இங்க ஹாஃப் ரோ விசி வர்க்கம் மாறுகிறது நான் நம்புவேலாம். இங்க இருக்கிற ஹெச் ரோ ஜி தான் இவ்வளவு ஹெச் ரோ ஜியும் இங்க ஹாஃப் ரோ விசி வர்க்கம் மாறி இருக்கு. அப்படி என்றா இங்க ஹாஃப் ரோ விபி வர்க்கத்துக்கு என்னங்கிறது இந்த கேபிட்டல் ஹெச்ல வரும். அப்ப கேபிட்டல் ஹெச் ஆர் சொன்னா கேபிட்டல் ஹெச் ஆர் சொன்னா நன்மையா மனசார செய்ய போல ஹாஃப் ரோவை பொதுவா அடுத்தது. அப்ப விசி வர்க்கம்ங்கிறது 4v வர்க்கம் என்ன பிள்ளையா? அப்ப மனசார செய்ய போல 4 தான் போடுவேன். அப்ப மனசார செய்ய போல 4 தான் போடுவேன். 4க்கு h சொன்னா 4க்கு h சொன்னா 1க்கு எவ்வளவு? அப்ப கேபிட்டல் H சமன் h/4 சொன்னா h டே சமன் 3h/4. 3h 4 3 சார். நான் மனசால செஞ்ச முறை வளைஞ்ச பிள்ளையார் இந்த கேபிட்டல் H கண்டிங்க. அப்ப நான் இன்னும் திருத்தமாக காண்றது சொன்னா இது வழங்காதாக்களுக்கு half capital H சமன் half rho into 4v வர்க்கத்துக்கு கேபிட்டல் H சொன்னா half rho into v வர்க்கத்துக்கு எவ்வளவு? half rho வெட்டுப்பட்டு பேய்த்திரும், v வர்க்கம் வெட்டுப்பட்டு பேய்த்திரும். அப்ப 4க்கு 1h. அப்ப கேபிட்டல் H சமன் h/4. அப்ப h டேஸ் சமன் 3h/4. ஃபுல் தாங்க. இது MCQ ஐடியா கொஞ்சம். இப்ப SI ஸ்ட்ரக்சர்ல செய்யறாங்களுக்கு நான் ஃபுல்லா இப்ப எழுதி காட்டணும். அந்த SI ஸ்ட்ரக்சர்ல செய்யறாங்களுக்கு போவோம். அப்ப SI ஸ்ட்ரக்சர்ல செய்யறாங்களுக்கு பாருங்க பிள்ளையார், இந்த புள்ளியில ஏக்கும் சிக்கும் பேர்னி பாய்ப்போம். அப்ப ஏக்கும் சிக்கும் பேர்னி பாய்ச்சோம்னு சொன்னா பைஸாக h ரோ ஜி சமன் அதே பைஸாக ஹாஃப் ரோ வி வர்க்கத்துக்கு பதிலா 4v வர்க்கம்
2v வர்க்கம் ஒரே கிடைமாட்ட மண்டலத்தினால இந்த நிலைப்பண்பால உருவாங்க. இப்போ இந்த ஹெச்ரோஜி யாருன்னு சொன்னா அமுக்கத்தால் உருவாங்க. சரியா? இந்த ஹெச்ரோஜி அமுக்க பாட்ட சக்தி. அதாவது உங்களுக்கு இவ்வளத்தை பி எக்ஸ் சமன் பிசி பிளஸ் ஹாஃப் ரோ விசி வர்க்கம் எழுதி காட்டும். சரி, அவ்வளோ இவ்வளத்தை ஒரே கிடைமட்டத்துக்கு நிலைப்பண்பு சக்தி 0 2 சைட்லையும். சரியா? இப்போ இதுல இருந்து பையும் கேன்சல் ஆகிட்டேன்னா பிள்ளையார் பையும் கேன்சல் ஆகிட்டேன்னா வி வர்க்கம் சமன் ரோவும் கேன்சல் ஆகிட்டேன்னா 2hg சொல்லி வருவார். 2hg இந்த 4 2 பண்ணார் hg இங்கு 2 சொல்லி வருவார். ஒரு முறை hg வி வர்க்கம் சமன் hg இங்கு 2 சொல்லி வருவார். இப்போ திருப்பி எக்ஸுக்கும் பிக்கும் பேர்னி பாவத்தை நினைச்சேன் பிள்ளையார். அதே போல 5 plus h rho g 5 plus h rho g சமன் 5 plus h rho g சமன் இவ்விடத்தில் பிபிக்கு ஹாஃப் இவ்விடத்தில் பிபிக்கு 5 plus h dash rho g இது அமுக்கத்தால் உருவாகிறது பிளஸ் இயக்கத்தால் உருவாகிறது ஹாஃப் ரோ வி வர்க்கம் இப்போ பையும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? பையும் கேன்சல் ஆகிடும். ஹெச் ரோ ஜி சமன் ஹெச் டேஸ் ரோ ஜி பிளஸ் ஹாஃப் ரோ வி வர்க்கத்துக்கு பதிலாக நான் ஹாஃப் ரோ வி வர்க்கத்துக்கு பதிலாக ஹாஃப் ரோ இன்டூ வி வர்க்கத்துக்கு பதிலாக ஹெச்ஜிங்கிறது போடுவேன். இதில் ரோஜி எல்லாத்துலையும் கேன்சல் ஆகிடும். ரோஜி எல்லாத்துலையும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஹெச் டேஸ் சமன் h minus h by 4. h dash சமன் h minus h by 4. That is 3h by 4. 3h by 4. அப்போ நான் இவ்வளவு நேரமும் இதற்கண்டு வி வர்க்கத்தை கண்டு இவ்வளவும் செஞ்சுட்டு தான் நான் இதற்கண்டு கூட போட்டீங்க. அப்போ கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு தான் இந்த லாஜிக் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அப்போ கெட்டித்தரம் வச்சுருந்தா நீங்கள் இதை படிக்கும். இது உங்களுக்கு ப்ராக்டிஸில் வழங்கும். நான் பேர்னியர் தத்துவத்தில் செல்லிக்கணும் இப்படி செய்வேங்கிறது. ஆகவே இதை கிளியராக விளங்கி வச்சுக்கோங்க பிள்ளையார். சின்ன ஒரு கன்செப்ட் தான் இதில் மொத்த விளக்க, அதாவது இந்த ஐடியா பார்க்குறது ஒரு தனி இதில் போகிறோம். சரியா பிள்ளையார்? இவ்வளோத்தையும் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இது கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய மேல் பிள்ளையார், கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய மேலே விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாயிரத்தி 49 கேள்வி பாருங்க. உராய்வற்ற கிடை மேற்பரப்பு மீது 2 கிலோகிராம் திணிவுள்ள குற்றி ஏயும் 6 கிலோகிராம் திணிவுள்ள குற்றி பியும் வைக்கப்பட்டுள்ளன. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு புறக்கணிக்கத்தக்க திணிவுள்ள சர்வசம விட்கள் குற்றிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஓய்வில் இருக்கும் குற்றி பியை நோக்கி குற்றி ஏ 2 ms-1 எறியப்படும் போது விட்கள் இரண்டும் அடையத்தக்க உயர்ந்தபட்ச சக்தியை கிடைக்கணும். அப்போ 2 வீலும் அடையக்கூடிய உயர்ந்தபட்ச சக்தி என்கிறது வில் மேக்சிமம் நெருக்க அடையக்கூடிய கட்டத்தை கட்டியாங்க.
அப்ப இவர் ஆரம்பத்துல சும்மா இருக்கிற பிள்ளையார் பி, இதோட இதே போல ஏ எறிகிறேன் 2m-1 அப்ப ரெண்டு பேரும் என்ன நடக்க போறாங்க, இவர திணிவு 2 கிலோகிராம், இவர திணிவு 6 கிலோகிராம். உயர் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தேவைப்படும் போது, உயர் நெருக்கல் அடையும் போது ரெண்டு பேருக்கும் ஒரு பொது வேகம் இருக்கும், அது பிரிஞ்சிடும். அப்ப உயர் நெருக்கலின் போது பொது வேகம் இருக்கும். அப்ப பொது வேகம் இருக்கும், அந்த வேகத்தை நான் பி இருக்கு. அப்ப உந்தம் கப்பு தத்துவப்படி ஆரம்ப மொத்த உந்தம் சமன் 2 தர 2 4 சமன், இறுதி உந்தம் சமன் 8, மொத்த திணிவு 8 தர வி. அப்ப வி சமன் 6. அப்ப வி சமன் 6. இப்ப என்ன நடக்கப்படுது, ஆரம்ப சக்தியில இருந்து இறுதி சக்தியை கழிச்சு சொன்னா வில்லில் சேமிக்கப்பட்ட சக்தி வேணும். இப்ப இந்த கேள்வியில உராய்வற்ற கிடைமின் தரப்பட்டு இல்லையே, அப்ப உராய் விதிக்க மாட்டான். அப்ப உராய்வில சக்தி வினியமாகல. அப்ப வில்லில் சேமிக்கப்பட்ட சக்தி ஈ சமன் ஆரம்ப சக்தி, இந்த குற்றிக்கு மட்டும் சக்தி இருக்கு, half m v வர்க்கம், half m1 v வர்க்கம் 4. அப்ப half ஆரம்பத்துல இவர திணிவு 2, அப்ப அரை திணிவு 2 தர வர்க்கம் 4. அப்ப 2 இதான் ஆரம்ப சக்தி. இறுதி சக்தி என்ன செய்யணும், குற்றிகள் இறுதி சக்தி அரை தர மொத்த திணிவு 8. மொத்த திணிவு பொதுவகம்ங்கிறதெல்லாம் மொத்த திணிவு எடுக்கணும், இல்லாட்டி தனித்தனி எடுக்கணும். half m இன்டு இந்த வகத்தின் வர்க்கம் பிளஸ் half m இன்டு இந்த வகத்தின் வர்க்கம். அப்ப நான் பொதுவாக எடுக்கேன். அப்ப அரையின் வர்க்கம் 1/4. அப்ப இது ரெண்டையும் சுருக்கினா 4 பிள்ளையால், இதுல இதை சுருக்கினா 1 சரி வரும். அப்ப 4 3 ஜூல் வில்லில சேமிக்கப்பட்டிருக்கு, 3 ஜூல். அப்ப 4வது ஆன்சர். கேட்டது வில்லில் சேமிக்கப்பட்ட சக்தி புள்ளியால், குற்றியில சேமிக்கப்பட்ட சக்தி இல்லை, புள்ளியால். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆரம்ப மொத்த சக்தி half mv வர்க்கம் இன்னைக்கு, இறுதி மொத்த சக்தி half மொத்த துணிவு 8 v வர்க்கம் இன்னைக்கு கழிச்சு ஆகரிசான்கள். இங்க விளங்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பொது வேகம் காண்பது நிறைய பிள்ளைகள் நெஞ்சுப்பாங்கன்னு சொன்னா, இதுல இவர வேகத்தை பூச்சியமாக்கிப்பாங்க அல்லது இவர வேகத்தை பூச்சியமாக்கி போட்டு அதை கண்டிப்பாங்க. அது பிள்ளையான ஒரு வழிமுறை, சரியான பெருமானம் வந்தாலும் பிள்ளையான வழிமுறை. ஆகவே சரியான வழிமுறை என்னன்னு சொன்னா, இது ரெண்டும் இயங்குற சட்டத்துல ஒரு பொது வேகம் உண்டு. 2020ஆம் ஆண்டு எக்ஸாமுக்கு முதல் இது ஒரு டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு கேள்வி. ஆகவே இது வளர்ந்த வார 2ஆம் கேள்வி. அப்ப இதுல நம்ம விளங்கி வச்சுக்கணும் ஆக முக்கியமான ஒரு கட்டத்தை. அப்ப half mv வர்க்கம் இவர சக்தி, இதான் ஆரம்ப மொத்த சக்தி. இந்த ஆரம்ப மொத்த சக்தியிலிருந்து பொதுவகம் அடைகிற சக்தியை கழிச்சேன்னு சொன்னா வில்லில சேமிக்கப்பட்ட சக்தி வரும். சரியா பிள்ளையால், இது ஒரு சின்ன கேள்வி. இதுல இருக்கிற கன்செப்டை விளங்கி எடுத்து சரி, சரியா பிள்ளையால், இதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும்.